ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பாருங்கள், இதுக்கு பேர் தாங்க பெட்ரோமாக்ஸ் லைட்டு. ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்கீங்களா என்னன்னு தெரில. இந்த லைட்டை பற்றி சொல்லத்தாங்க நான் வந்திருக்கேன். நான் வந்து இந்த மாதிரி கரண்ட் இருக்காத காலத்தில் நாங்கள் சிம்மிலி அந்த மாதிரி லைட்டு சொல்லுவாங்க, மண்ணெண்ணெய் ஊற்றி பற்ற வைக்கிறது, அந்த லைட்டு தான் யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த லைட்டு ரொம்ப பிரைட்டாக தெரியாது. அந்த லைட்டுக்கு அப்புறம் நாங்கள் வீட்டில் விளக்கு எரிக்கிறதுக்கு யூஸ் பண்ண லைட்டு வந்து இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டுங்க. இதில் 2 லைட்டு இருந்துச்சு. ஒரு லைட்டு சித்தி வீடு எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. ஒரு லைட்டு நாங்கள் பத்திரமா, இது ஒரு 20 வருஷமாக நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம். லைட்டு நிறைய பேர் கேட்டாங்க, ஆனால் கொடுக்க மனசு இல்லை. அதனால இந்த லைட்டு பத்திரமா வச்சுருக்கோம். இந்த லைட்டு எப்படி, இதில் எந்த இடத்துல நெருப்பு வரும் அப்படின்னு சொல்லி நான் இதை கலட்டி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இருக்கு பாருங்க, இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டணுங்க. இது அப்படியே தனியாக எடுத்துடணும். இது தனியாக எடுத்து இது தனியாக வச்சிடணும். இதுவுமே இது தனியாக எடுத்துடலாம். இந்த இடத்துல தாங்க மேண்டில் கட்டணும். இந்த மேலே அந்த இடைவெளி தெரியுதா, இந்த இடத்துல தான் மேண்டில் கட்டணும். கட்டிட்டு ரொம்ப தூசாக இருக்குங்க. ரொம்ப நாளாக நாங்கள் வச்சுருந்தோமா, இன்னைக்கு தான் எடுத்தேன். அதான் கொஞ்சம் தூசாக இருக்குது. இந்த இடத்துல மேண்டில் கட்டிடணுங்க. கட்டிட்டு இது வந்து இதையும் இப்படி தனியாக எடுக்கலாம். இங்கேருந்து இதையும் தனியாக எடுக்கலாம். இதுதான் அந்த கண்ணாடி, அந்த லைட் வந்து நல்லா பிரைட்டாக எரியறதுக்கு. இதில் ஒன்று வந்து உடஞ்சிருச்சு. அது உடஞ்சி போச்சு. இந்த இடத்துல இப்படி இருக்கும். இது உள்ளே அப்படி மாட்டணும். மாட்டிட்டு பாருங்க. இது வந்து இந்த வெளிச்சத்தை கொடுக்குறது இது தாங்க. இந்த கண்ணாடி தாங்க. கைகளில் கிழிச்சிடாமல் எடுக்கணும். இதுவுமே இதில் இப்படி இந்த சைடு இருக்கு வச்சுக்கல கம்பி, அந்த கம்பி தாங்க இது. அது வந்து இத்து போனதுனால விட்டுருச்சு. எல்லாம் இந்த தூசாக இருக்குது. இதில் தாங்க இதுக்குள்ள தாங்க மண்ணெண்ணெய் ஊற்றணும். இதுக்குள்ள மண்ணெண்ணெய் ஊற்றி இருங்க. இது அதோட மூடி. இதுக்குள்ளே இருக்க மண்ணெண்ணெய் இது பெரும்பாலும் 2 லிட்டருக்கிட்ட இதில் மண்ணெண்ணெய் பிடிக்குங்க. 2 லிட்டர் ஃபுல்லாக ஊற்றணும். கம்மியாக இந்த இவ்வளவுக்கோ ஊற்றுனீங்கன்னா லைட் எரியாது. இது ஃபுல்லாக மண்ணெண்ணெய் இருந்தால் தான் இந்த லைட்டு பெட்ரோமாக்ஸ் லைட் வந்து எரியும். அதனால் ஃபுல்லாக 2 லிட்டருக்கிட்ட முழுசாக ஊற்றணும் இதில் மண்ணெண்ணெய். இது மண்ணெண்ணெய் ஊற்றுறதுங்க. அப்புறம் இந்த இருக்காருங்க, இந்த ஸ்டவ் எப்படி பற்ற வைப்போம், ஸ்டவ் எடுப்போம். இப்படி அடித்தோம்னா இது என்னென்னா இந்த இருக்காருங்க, இதை இந்த பற்றிலாம் இதில் மேண்டியில் கட்டி இப்படி வச்சிடணும். வச்சுட்டு இதில் மண்ணெண்ணெய் இப்போ ஊற்றி இருக்கும் பற்றிங்களா, அதை இப்படி அடித்தோம்னா இந்த அருக்கு பற்றிலாம் இதில் வந்து மண்ணெண்ணெய் வரும். இந்த இதில் வந்து இங்கே ஊற்றுங்க மண்ணெண்ணெய். நெருப்பு அப்படி பற்ற வச்சு இதில் வச்சிடணும். இந்த அருக்காருங்க ஓப்பன், இதில் வச்சிடணும் நெருப்பை. இதில் நெருப்பு வச்சிட்டோம்னா இதில் புஃப்னு எரியும், நிறைய எரியுங்க. அது பயப்பட வேணாம். அது இந்த லைட் அப்படி தான் எரியும். இங்கே ஃபுல்லாக நெருப்பு எரியும். எரிஞ்சோடனே இந்த இருக்காருங்க நெருப்பு
இதில் வந்து இப்படி மண்ணெண்ணெயை கொஞ்சம் இப்படி குறைஞ்சிக்கணும்னா அந்த நெருப்பு அதிகமாகிடுறது கம்மியாயிரும். அது கம்மியானோடனே நல்லா அந்த நெருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு இப்போ நல்லா ஃபோர்ஸ் அடிக்கணுங்க. அடிக்க இந்த மேண்டிலுக்கு இந்த நெருப்போட வெளிச்சம் இங்கே மேண்டில் கட்டியிருக்கோம்ல அந்த மேண்டிலுக்கு இறங்குங்க. இறங்கி நல்லா பிரைட்டாக வர்ற அளவுக்கு அது ஒரு குறிப்பிட்ட அளவு பிரைட்டாக வரும். அந்த குறிப்பிட்ட அளவு பிரைட்டாக வர்ற அளவுக்கு நம்ம வந்து இதை ஃபோர்ஸாக அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அடித்து முடித்து அந்த வெளிச்சம் நல்லா பிரைட்டாக இந்த கரண்ட் லைட்டு மாதிரி வந்தோடனே இந்த இந்த மூடி எடுத்து இதில் இப்படி மூடிட்டு இப்படி போட்டு இந்த ஸ்க்ரூவை போட்டு லாக் பண்ணிடணுங்க. லாக் பண்ணிடலாம். இது வந்து நம்மளுக்கு இது வந்து பிரைட்டாக வேணும்னா இப்படி ஏற்றிக்கலாம், பிரைட்டு கம்மியாக வேணும்னா இப்படி இறக்கிக்கலாங்க. இவ்வளோ தாங்க பெட்ரோமாக்ஸ் லைட்டு. இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு வந்து இப்படி தான் பற்ற வச்சு யூஸ் பண்ணணும். நாங்கள் வந்து இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டு தான் எங்கள் ஊர் திருவிழா அந்த மாதிரி டயத்துலாம் அப்போ வந்து கரண்ட்டு இல்லை. இந்த விளக்கு சிமிலி விளக்கு தான் சொல்லுவாங்க. அந்த சிமிலி விளக்கில் வந்து ஆளுங்க நிறைய பேர் திருவிழாவுக்கு வருவாங்க விசேஷத்துக்கு. அவங்களுக்கெல்லாம் விருந்தாடிக்கலாம் அந்த சிமிலி விளக்கு லைட்டை வச்சு நாங்கள் சாப்பாடு போட முடியாமல் இருந்துச்சுன்னா இந்த விளக்கு பற்ற வச்சுக்குவோம். மேண்டில் வந்து ஒரு 5-6 மேண்டில் வாங்கி வந்து போட்டு வச்சுக்குவோம். இப்போ கூட போன வாரத்தில் நாங்கள் காரைக்குடி போயிட்டு இந்த மேண்டில் கேட்டு பார்த்தோங்க, கிடைக்கல. எங்கேயாவது ஒரு இடத்துல கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறக்காண்டி நாங்கள் இந்த லைட்டை பத்திரமாவே வச்சுருக்கோம். இது இருக்குத்திலா லைட்டு பற்ற வைக்கும்போது இதை வச்சு தான் இது பண்ணணும். இதில் தான் இந்த வெளிச்சம் நல்லா பிரைட்டாக வரும். இது நான் இப்போ உங்களுக்கு சொல்லி கட்டுறக்காண்டி இதை வைக்கலை. இதை வச்சு தான் இந்த லைட்டை பற்ற வைக்கணும். இப்படி வச்சுருவோம். இதெல்லாம் நாங்கள் எப்போவுமே முதல்ல இந்த விளக்கு பற்ற வைக்கும்போது உள்ள தொடச்சிக்கிட்டே இருப்போங்க. டெய்லி இந்த லைட்டு தூசே வர விடாமல் தொடச்சிக்கிட்டே இருப்பேன் நான். இப்போ தான் இந்த கரண்ட் லைட்டை பார்த்தோன்னே இதெல்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லை. இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு காலத்தில் இந்த சிமிலி விளக்கு வச்சு விருந்தாடிகளுக்கு சாப்பாடு போட முடியாத காலத்தில் இந்த விளக்கு எங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதனால் இந்த விளக்கை கொடுக்குறதுக்கு மனசு இல்லாமல் அப்படியே வச்சுருக்கோம். அப்போ பெட்ரோமாக்ஸ் லைட்லாம் காஸ்ட்லிங்க, ரேட் அப்போல்லாம் காஸ்ட்லி. இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் பெரும்பாலும் இப்போ உள்ளவங்களுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்னால் என்ன அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருப்பாங்க. அவங்களுக்காண்டி தான் நான் இந்த பெட்ரோமாக்ஸ் லைட்டை இப்போ உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி காட்டினேன். பெட்ரோமாக்ஸ் லைட்டையும் காட்டினேன், இதுதான் பெட்ரோமாக்ஸ் லைட்டு அப்படின்னு. பெரும்பாலும் கவுண்டமணி செந்தில் சார் காமெடியில் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி நான் பக்கத்தில் உங்களுக்கு பெட்ரோமாக்ஸ் லைட்னால் இதுதான். பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.